மனைவி சங்கீதாவால் நடிகர் விஜய்க்கு வரப்போகும் மரணம். ஜோசியர் சொன்னது பலிக்கப் போகின்றதா? பெரும் கண்டத்தில் விஜய், உச்சகட்ட பதட்டம். இந்த டாபிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சங்கீதாவினுடைய தரப்பு இப்போ வரைக்கும் ரொம்ப அமைதியான முறையில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் விஜயினுடைய தரப்பு அப்பப்போ ஆரவாரம் எழுப்பிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சங்கீதாவை கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த 27 வருஷமா வந்து சொல்லும்போது ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கூட வந்து எதுவுமே வந்து சொன்னதில்லை. நெகட்டிவான பிம்பமா அவங்கள யாருமே வந்து கிரியேட் பண்ணதில்லை. ஆனால் அதுவே விஜய் தரப்பு கிட்ட வந்து பார்த்தோன்னா எடுக்கும்போது விஜய் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒன்று, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒன்றுன்னு அவர் வெவ்வேறு மனுஷனாக வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு வர்றதுனால ரொம்ப போலித்தன்மை விஜய் கிட்ட வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் புகழுக்கு விஜய் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அடிக்ஷனும் அப்படிங்கிற நிறைய அலிகேஷனும் விஜய் மேலே வந்து குற்றச்சாட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வேற. இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் வந்து சொல்லுவாங்கல்ல, கிமு கிபி. அதே மாதிரி விஜய் வந்து சினிமாவில் இருக்கிறது வரைக்கும் சாதாரண மக்களுக்கு பிடிச்ச, மக்கள் கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் விஜயா வந்து இருந்தார். ஆனால் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்போ இருந்து முழுக்க முழுக்க ஜோசப் விஜயா மாற ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனைவி சங்கீதா, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 2 பேத்துக்கும் கான்ஃபிடென்ஷியலா அந்த கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்து நடக்கிறதா தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள்ட்ட சில பேச்சுவார்த்தைகள் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணதுனால அது வந்து நடக்க வாய்ப்பில்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து நடக்கவும் வந்து செஞ்சது. ஆனால் மும்பையில் இவங்க 2 பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அதாவது விஜய் தரப்புக்கும் சரி, சங்கீதா தரப்புக்கும் சரி. அப்போ விஜய் தரப்பு சங்கீதா தரப்பு கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 38 கோடி ரூபாய் சங்கீதாவுக்கு வந்து கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறதாகவும், பசங்களுடைய படிப்புல இருந்து, அவங்களுடைய எதிர்காலத்துல இருந்து, அவங்களுடைய ஏ டு ஜெட் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனுஷன் வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க தரப்புல இதை முற்றிலுமா வந்து ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சிட்டாங்க. இல்லை, 280 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா செட்டில்மெண்ட்டும், அது இல்லாமல் பசங்களுக்கு தனியா, பொண்ணுக்கு தனியா அப்படிங்கிறது மாதிரி அவங்க சைடு வந்து கேட்க ஆரம்பிச்சோன்னே இது நியாயமான வந்து கோரிக்கையே வந்து இல்லை அப்படிங்கிறது மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்புறமும் பசங்களே அவர் கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து விருப்பப்படலை, வாழ்றதுக்கு விருப்பப்படலை. அப்புறம் எப்படி பசங்களை அவர் வந்து பார்த்துக்க முடியும்? பசங்க எங்க கூட தான் வந்திருப்பாங்க, எங்க பசங்களை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சங்கீதா தரப்பு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா எஸ்ஏசி கூட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லும்போது, என்னோட பையனை வீழ்த்துறதுக்கு நிறைய பிளான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கிய மூல பிரம்மாஸ்திரம் தான் வந்து விஜயனுடைய மனைவி வந்து சங்கீதா. சங்கீதா அப்படி மாறுவாங்கன்னு நான் வந்து பார்த்தேன்னா எதிர்பார்க்கல. ஒரு சதியில வந்து சங்கீதா வந்து சிக்கிக்கிட்டு இதெல்லாம் வந்து பண்றது வைக்கிறது. சங்கீதா என்னதான் விஜய் வந்து அவமானப்படுத்தினாலும் விஜய் பார்த்தீங்களா பொது வழியில ஒருபோதும் தன்னோட மனைவியை அவமானப்படுத்தல அப்படின்னு சொல்ல. ஆனா மற்ற நடுநிலையாளர்களும் விமர்சனங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஆரம்பத்துல இருந்தே எஸ்ஏசிங்கிறவர் விஜய்க்கு வந்து அப்பா மாதிரியா வந்து இருந்துகிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மாமாவாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிக்கிறது மாதிரி தான் இருந்திருக்காரு. இப்பயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. விஜய் தரப்புல முழுக்க முழுக்க இதான வந்து நடந்துகிட்டு இருக்கு. விஜய் எது பண்ணாலும் வந்து அது நியாயம். விஜய் வந்து முகம் வாடிச்சுன்னா பாவம். அப்ப மற்றவங்களுக்குலாம் அது வந்து இல்லையா? ஒருத்தவன் வந்து சினிமா மோகத்துல வந்து இருக்கலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் தான் பையனை வந்து உத்தமன் மாதிரி வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக நீங்க கட்டக்கூடிய வேஷம் இருக்கே, அது முகத்திரை வந்து பார்த்தோன்னா கிழிய ஆரம்பிச்சோடனே உங்களால மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கன்னு வந்து பார்த்தோன்னா வந்து தெரியல அப்படின்னு எஸ்ஏசியை வந்து பார்த்தோன்னா கிளின்னு வந்து கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம ஒரு அப்பாவா அவர் வந்து உங்களையும் வந்து கண்டுக்கல. அதே சமயம் வந்து பெத்த புள்ளைங்களையும் வந்து கண்டுக்கல. பொண்டாட்டியும் வந்து கண்டுக்கல. ஒரு குடும்பத்தவே கண்டுக்காத இந்த தலைவன் நாளைக்கு நாட்டை வந்து எப்படி வந்து பாப்பாரு, வைப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு எஸ்ஏசி வந்து பார்த்தோன்னா முற்றிலும் வந்து மறுத்திருக்காரு. ஆனா ப்ரீவியஸ் எஸ்ஏசி வீடியோல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் தன் பையனை பத்தி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சங்கீதா தரப்புல இருந்து விஜய்க்கு எதிரான சில ஆதாரங்களை அவங்க வீடியோவை வெளியிட வந்து போறாங்க. அந்த வீடியோ வெளியிட்டால், ஒருவேளை இன்னைக்கோ நாளைக்கோ அந்த வீடியோ வந்து வெளியிட்டால் விஜய்னுடைய இமேஜ் டோட்டலா வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல நம்ம விஜயை பார்த்து ரசிச்சிருப்போம், அவரோட ஆக்டிங்கை பார்த்து வந்து ரசிச்சிருப்போம், கொண்டாடி இருப்போம். ஆனா ரியல்ல விஜய்னுடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட கடைசியா வந்த அந்த கோட் படத்துல வந்து அந்த சஞ்சய்ங்கிற ஒரு கேரக்டர் எப்படி ஒரு சைக்கோத்தனமான வந்து கேரக்டரா இருக்குமோ அது மாதிரியான ஒரு கேரக்டரா ரியல் லைஃப்ல வந்து அவர் இருந்திருக்கதாகவும், அது சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் ஆதாரங்கள் இருக்கிறதாவும், அவர் என்னென்ன கேட்டு வந்து பார்த்தோன்னா டார்ச்சர் பண்ணாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து வெளியிட தான் வந்து
வந்து போறேன் அப்படின்னு சங்கீதா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்தோன்னா தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க தரப்புல இருந்து வந்து சொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஆனா நீதிமன்றத்துல அடுத்த ஹியரிங்க்கு 2 பேரும் நேர்ல வந்து ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கதா சொல்லப்படுதுங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.